ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஏழைகள் சென்டில் ஓட்டு வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க. இந்த வீட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி பைபாஸ் கிணத்துக்கடவு வந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வடசுத்தூருங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தால் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டிங்க. ரோடு பார்த்தீங்கன்னா பக்கத்தாலேயே பைபாஸ் ரோடு பார்த்தீங்கன்னா பக்கத்தாலேயே இருக்குங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பார்த்துக்குங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கிணத்துக்கடவுலேருந்து பல்லடம் போகிற பைபாஸுங்க. சப்போஸ் நீங்கள் திருப்பூர் பல்லடம் பொள்ளாச்சிலேருந்து வரீங்கன்னா பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சி போகிற பைபாஸ் செஞ்சேரி பிரிவுங்க. அங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கார்னர் பேஸ்டு வீடுங்க. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி ரோடு வருதுங்க, முன்னாடி ரோடு வந்துடுதுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் இடம் இருக்குங்க. பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ சேஃப்டிக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் எல்லாமே வந்துடுதுங்க. டாய்லெட் பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குங்க. முன்னாடி போனோன்னே சின்ன ரூமுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு வேலையுமே செய்ய வேண்டியது இல்லைங்க. வந்தோடனே குடியிருக்கலாம். ஆல்ரெடி வாடகைக்கு விட்டுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே முன்னாடி ஒரு ரூமுங்க. மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் வந்தோடனே குடியிருக்கிற மாதிரி தான் இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விடலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சமையல் ரூமுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம் ஒன்று இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஃபேமிலி குடியிருக்கலாங்க. வடக்கு பார்த்த வாசல் வீடுங்க. ஸோ வாஸ்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வழி போகுதுங்க. அதை முன்னாடி வழி வந்துடுதுங்க. இந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு வழி வருதுங்க. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேங்க. இது பின்னாடி வழிங்க. பார்த்தீங்கன்னா கார்னர் பேஸ்டுங்க. பின்னாடி வழி வருதுங்க, முன்னாடி வழி வந்துடுதுங்க. கார்னர் பேஸ்டு வீடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கார்னர் பேஸ்டு வீடு கேட்டிருந்தீங்க. பார்த்தீங்கன்னா முன்னாடி டாய்லெட் பாத்ரூம் எல்லாமே இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்குங்க. நீங்கள் எதுக்கு கார் நிறுத்துறதுக்கு இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூமுங்க. அது இன்னொரு வீடு மாதிரியே இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டோர் மட்டும் போட்டிங்கன்னா சரி. இங்கேயே ஒரு ரூம் இருக்குங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குங்க. மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மாதிரி பண்ணிங்கன்னா இங்கேயும் வந்து குடியிருக்கலாங்க. இது வேணாலும் நீங்கள் வாடகைக்கு விடுற மாதிரி இருக்கும். வாடகைக்கு வேணாலும் வெளில நீங்களே வந்து குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கூட இருக்கலாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இட வசதி இருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா வீட்டோட டோட்டலாக 22 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா பேசி கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.